So hello guys, welcome back to the channel. நான் தான் உங்களுக்கு ரிமீன். ஸோ இது வந்து அந்த சேம் டே தான் நம்ம 900க்கு ஏர் ஃபில்டர் மாத்திரம்ல அதே சேம் டே தான். ஸோ அந்த விளாக்லேயே ஒரு எக்ஸ்பென்ஸ் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வண்டியை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன்டாக. கொஞ்சம் மூஞ்சி கண்டுக்காதீங்க, முடி இந்த வாட்டி கொஞ்சம் கேவலமாக விட்டுனால கொஞ்சம் செட் ஆகல மூஞ்சிக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஸோ அந்த சேனலுக்கு புதுசாக அந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே ஆள் பிடிப்பீங்க. அப்புறம் அடுத்தது போகிற வீடியோ சும்மா டக்கு டக்குன்னு வந்து சேரும். மறக்காம அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆள் சொல்லிட்டேனா ஓகே விடுங்க. வண்டி பற்றி எக்ஸ்பிளைண்டாக எல்லாமே சொல்கிறேன். முடிஞ்சால் மோட்டோ விளாக் போட பார்க்குறேன். இப்போ என்னென்னா GoPro வந்து நான் வந்து பரத் ரோட்டை வந்து கடன் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். சார்ஜ் ஒரு 40% இருக்குது. அதை வச்சு அப்படியே ஓட்டிலாம் பார்க்குறேன். ஸோ அது அப்படியே தான் வந்து வண்டியோட சினிமா சார் பார்க்கலாமா? இன் 3, 2, 1. ஸோ நம்ம வண்டி இது தான் நீங்கள் சினிமா சார் பார்த்த மாதிரியே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்பல்ஸ் 2021 மாடல் BS4 வண்டி. இது BS6 கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பற்றி அந்த இன்ஜின் ஸ்பெக்ஸ்லாம் அது சொல்ல போகிறதில்ல. இந்த வண்டியில் என்னென்ன மாற்றிருக்காங்க, ஸோ அவங்க கம்ஃபர்டபுளாக எப்படி என்ன பண்ணிக்கான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது இந்த வண்டி வச்சுக்கிட்டு அவர் 2 வாட்டி லடாக் போய்ட்டு வந்தார். ஸோ நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து வருவோம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் நமக்கு ஸ்டாக்கில் வர வயசு தான் ஹெட்லைட்டாக இருந்தாலும் அதே தான். ஸோ இன்னும் வந்து அவர் வந்து நமக்கு வந்து ஒரு ஆஃப் ரோடிங் பைக்கில் ஒரு அந்த ஃப்ரண்ட் மக்கார்டு போட்டிருக்காரு. இது வந்து அந்த ஏசர் பிட்டோடதுன்னு நினைக்கிறேன். மேபி ஆனால் ப்ரீமியமாக இருக்கிறதோட குவாலிட்டியே. ஸோ இது ஏசர் பிட்டோடன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் ஷுர். ஸோ ஃப்ரண்ட் மக்கார்டு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்புறமேட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட் கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கு வந்து நக்கிள் கார்ட்ஸ். ஸோ அது வந்துமே ரெண்டுமே ஏசர் பிட்டோடது தான். ஸோ இதுவும் மாற்றிருக்காரு. அப்புறமேட்டு நம்ம வந்து லாங் ரைடு போகிறப்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஹேண்டில் பார் ஸ்பாஞ்சு க்ரிப் மாதிரி இருக்கும்ல, அதில் நம்மளுக்கு சாஃப்ட்வேர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹேண்டில் பார் ரைசஸ் இங்கே வச்சுருக்காரு அவர், தெரியுதா? இந்த ஹேண்டில் பார் ரைசஸ் வச்சதுனால தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா சீட் ஹைட் வந்து அவங்க சீட்டும் கஸ்டமைஸ் பண்ணிக்காரு ஃபுல்லாகவே. ஸோ வந்து உட்காந்தோம்னா அவ்வளோ சாஃப்ட்டுங்க. உட்காரது இப்போ சோஃபாவில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது. அந்த கம்ஃபர்டபுள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறமேட்டு ஹேண்டில் பார் எனக்கு ஹேண்டில் பார் தெரிஞ்சு சேஞ்ச் பண்ணலை, ஸ்டாக்கோட தான் நினைக்கிறேன். ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடியே வந்து மேலே இந்த இடத்துல வருதுன்னா கம்மியான பட்ஜெட்டில் நம்ம வந்து பெர்ஃபெக்டான ஒரு இது வண்டி ஆஃப் ரோடு வெஹிக்கிள் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அவர் வந்து மாற்றிருக்காரு, ஃபுல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனு. ஸோ ஒரு ட்ராவலே பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 45 to 50 mm இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நமக்கு வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஃபுல்லாக அவர் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னென்னு சொல்கிறது, 2 சைடும் காமிக்க பாருங்க. ஒரு ஃபோன் ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நமக்கு வந்து எப்பவுமே ப்ரீலோட அந்த கம்ப்ரெஷன் ரெண்டுமே நம்ம வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சஸ்பென்ஷனில். ஸோ கம்ஃபர்டபுளாக அந்த ஸ்டிப்னஸ்க்காக. தென் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரியருமே அவர் அதே மாதிரி வச்சுருக்காரு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுவுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம வண்டி ஓட்டுறப்போ கம்ஃபர்டபுள் சூப்பராக இருக்குது. டயர் வந்து நம்ம ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டாக் டயர்ஸ் தான். அந்த டயர் செக்ஷன்ஸ் தான், இந்த ரிம் ஏதோ வந்து சேஞ்ச் பண்ணலை. ஸோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா 120/80 அந்த செக்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட் வந்து 90 அந்த செக்ஷன் தான் இருக்குது. 90/90 நினைக்கிறேன், பார்ப்போம். 90/90. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 inch அலாய்ஸில் வருது. ஸோ ஆஃப் ரோடிங்காக ஸ்பெஷலாக மேட் பண்ணனால நல்லா தான் இருக்குது. ஸோ மட்டும் நமக்கு வந்து இங்கே கீழே அந்த கார்டு வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து அலுமினியமில் இருக்குது, ஃபுல் மெட்டலாக சூப்பராக இருக்குது. ஸோ அது இதுதான் ஹைலைட்டான விஷயம் இந்த வண்டியில். ஸோ லாஸ்ட்டாக அந்த விஷயத்துக்கு நான் வரேன். பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை அவர் வந்து ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு, அவரோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட் வந்தோம்னா இங்கேருந்து வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸோட ரேக் இருக்குது. ஸோ இந்த ரேக் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் பாக்ஸ் வைப்போம்ல, இது மேலே உட்கார வச்சு நம்ம லாங் ட்ரைவ் போகிறப்ப நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இதை வச்சுக்கலாம். மற்றபடி எல்லாமே ஃபுல்லி ஸ்டாக்காக தான் இருக்குது. நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த KOT அவரோட ஹெல்மெட் அங்கே வச்சுருக்காரு. ஸோ அவரோட ஸ்டிக்கரிங் வந்துருக்கு. அப்போ லிக்யூ மாடல் இன்ஜின் யூஸ் பண்ணுற போல இருக்குது. அப்போ லைட்டாக இங்கே ஸ்டிக்கரிங்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஒரு ஃபேமஸான மோட்டோ விளாகர் ட்ராவலரோட சைனாமா. ஸோ அப்புறமேட்டுக்கு ஸ்டிக்கர்ஸ் லைட்டாக இங்கே ஒட்டியிருக்காரு. ஸோ இங்கே நம்ம கிச்சன்லாம் இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம நார்மலாக பண்ணிக்கிறது. அவருக்கு எவ்வளோ போதுன்னு தோணும் அது பண்ணியிருக்காரு. ஸோ அட்லாஸ்ட் நம்ம வந்தோம்னா எக்ஸாஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபுல் சிஸ்டம் கஸ்டமைஸ்டு மேடு மோட்டோவிங் பர்ஃபார்மன்ஸோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி வண்டிக்கெலாம் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த எக்ஸாஸ்ட்டை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பென் பைப் வருது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபுல்லாக டைட் அந்த ப்ளூ ஷேடு உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த பெண்டு வருது பார்த்திங்களா, இந்த பெண்டு வந்து நம்ம அங்கே போனோம்னா அவங்க வந்து நம்ம உட்கார வச்சு நம்ம இந்த காலில் எந்த இடத்துக்கும் படாத மாதிரி அந்த இடத்துக்கு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைப் டிசைன் பண்ணி நமக்கு அதை கொடுத்துருப்பாங்களாம். ஸோ சவுண்ட் சூப்பராகவே இருக்குது. இப்போ இந்த டிபி கலர் போட்டிருக்கிறதுனால
நம்மளுக்கு வந்து சவுண்ட் கம்மியாக இருக்குது. நான் வந்து டிபிக்கில் கழட்ட முடிஞ்சால் கழட்டி பார்க்குறேன். ஸோ அப்படி இருங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 18,000 இருக்குது. 18,000 இந்த ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட்டு. ஓகே, அப்படி நான் வந்து நியூட்ரல் தானே இருக்கா பையன். நியூட்ரல் இருக்குது. அப்படியே ஆன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப திருவரும்ல சைடில் வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படியே வண்டியை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். சவுண்ட் நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு டிபி கலர் ரிமூவ் பண்ணால் சவுண்டு சூப்பராக இருக்கும்னு தோணுது. எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஆஃப் ரோட் பைக்கோட சவுண்ட் இருக்க மாதிரி இருக்குன்னு தோணுது. ஸோ இது அப்படியே நம்ம மோட்டோவில் கண்டினியூ பண்ண முடிஞ்சால் நான் கேட்டு வரேன். ஓகேவா, கேட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் ஒரு கோப்ரோட தான் நான் வ்ளாக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்எஸ் டு டிஆர்எஸ் அந்த கன்வெர்ட்டர் இல்லை. ஸோ அதனால் நம்ம கோப்ரோட இன்பில்டு மைக்கில் வ்ளாக் எடுக்கிறேன். ஸோ ஆடியோ கொஞ்சம் மோசமாக தான் வரும். சும்மா ரைடிங் அந்த வியூ மாதிரி நான் காமிக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு வர போகிறேன், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. கோப்ரோ ஆடாமல் இருந்தால் சரி. நான் வந்து லைட்டாக சின்ன ஒரு ஸ்பின் தான் இப்படி போயிட்டு இப்படி வந்துடுவேன் நான். அதனால் இது கொஞ்சம் அந்த இது பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சின்ன பார்க்குவா. சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு, சரியான ஸ்மூத்து. இந்த ரைட்டை கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி போவோம். நான் அப்படியே ஓட்டி பார்க்குறேன். ஓட்டுறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்காது எனக்கு. அதனால் ரைட் சைடு ஓட்டு பார்த்துக்க வேண்டியா. ஓகே, அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இல்லை பாருங்கள், ஸ்மூத்தாக போதும் அந்த வண்டியோட. நம்ம எப்படி சொல்கிறது, அந்த ஒரு பெரிய ஷேக்குன்றதே கிடையாது வண்டியில். ஆஃப் ரோடுக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியோட எக்ஸாஸ்ட் மட்டும் நம்ம பார்த்துப்போம். வண்டி நம்ம லைட்டாக சின்ன ஸ்பின் தான், அதாவது ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஜாலியாக ஓட்டலாம் வண்டி. ஆஃப் ரோடிங் எங்கே வேணாம். இந்த வாட்டி லடாக் போனோம்னா ஒரு நல்ல ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன் நான். இதை வந்து பார்த்துட்டு போகிறாரு. இந்த வீடு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டாருன்னா நல்லது தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், வண்டி ஓட்டியாச்சு. இந்த மாதிரி நிறைய விளாக் வரத்துக்கு நீங்கள் நம்ம சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும். நான் சப்போர்ட்லாம் பண்ணுறேன். நீ தான் விளாக் போகணும்னு சொன்னீங்கன்னா அதுவும் கரெக்டு தான். இப்போ சார்ஜ் 2% தான் இருக்குது. நான் 10 hour ஃப்ரேம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நான் போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வண்டி வெயிட் பண்ணி நினச்சி கன்ஃபார்ம் வீடியோ பண்ணால் நான் அவர்கிட்ட கேட்டு டவுட் ஏதாவது நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் அடுத்த சந்திப்போம். கடை பாய் பீஸ். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி ஆள் போட்டு போயிருங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். கடை பாய் பீஸ்.